கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழாக கடந்த 6 நாட்களாக நபித்தோழர்களின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகள் நமக்கு தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் பற்றி அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தலைப்பின் இறுதி நாளான இன்றைக்கு சஹாபாக்களுக்கும் இந்த மார்க்கத்திற்குமான தொடர்பு எப்படி இருந்தது என்பது பற்றிய தகவலை நாம் அறியவிருக்கிறோம். நபித்தோழர்களை பொறுத்தவரையில இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் பெரிதும் தியாகம் செய்தார்கள். இறைவனையும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதிகம் நேசித்தார்கள். இந்த உலகை விட, இந்த உலக வாழ்வை விட, அனைத்தையும் விட இந்த மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளித்தார்கள். மார்க்கத்தின் செய்திகளை, வஹியை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, நபிகளாருடைய விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் முயற்சி எடுத்தார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பான நிகழ்வு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய கல்விமானாக திகழ்ந்தார்கள். அதிகமான திருமறையையும் அதனுடைய விளக்கமான ஏராளமான நபிமொழிகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வளவு பெரிய கல்விமானாக அவர்கள் உருவாவதற்கு காரணம் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. நான் என்னுடைய தோழர்களுக்கு, என்னோடு இருந்த நண்பர்களுக்கு நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, இப்போது இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அவர்களும் மௌத்தாவதற்கு முன்னால், அவர்களும் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் கேள்விகளை கேட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்வோம், ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம். நமக்கு தெரியாத ஹதீஸ்கள் மற்ற நபித்தோழர்களுக்கு தெரியும், அந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வோம் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு மனிதரை தேடி, ஒரு நபித்தோழரை தேடி புறப்பட்டு செல்லுகிறார். அவரிடத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, எனக்கு தெரியாத ஹதீஸ், எனக்கு தெரியாத செய்தி, நபிகளார் சொன்ன ஒரு விளக்கம் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் அவரை தேடி அவரை நோக்கி நான் பயணம் செய்து போனேன். அவருடைய வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த நேரம் ஒரு முற்பகல் நேரம், லுஹர் நேரத்துக்கு முன்னாடி. லுஹர் நேரத்துக்கு முன்னாடி அந்த முற்பகல் நேரம் என்பது ஒரு சிறிய உறக்கம் அரபுகள் மேற்கொள்வார்கள், கைலூலா தூக்கம் அப்படிம்பாங்க. அந்த கைலூலா உறக்கம் மேற்கொள்ளுகின்ற நேரமாக இருந்ததினால் அவரை எழுப்பி அவருக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பலை. அதனால அவர் உறங்கட்டும் என்று விட்டு நான் அவருடைய வீட்டு வாசல்ல நான் உட்கார்ந்திருந்தேன், காத்திருந்தேன். எப்படியும் லுஹர் நேரமாகும், அவர் வெளியில் வருவார். வெளியில் வருகிற பொழுது நாம் அவரிடத்தில் செய்திகளை கேட்டுக்கொள்வோம், ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் என்று நான் அவருடைய வீட்டு வாசல்ல நான் இருந்தேன். இவர் காத்து கிடப்பதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ஹதீஸ். ஒரு ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி இன்னொரு மனிதருக்கு, இன்னொரு நபித்தோழர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்தவுடன் அந்த செய்தியை நான் அறிஞ்சுக்கணும். நபிகளாருடைய சுன்னத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகளாருடைய அந்த ஒரு பொன்மொழியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மார்க்க கல்வியை, மார்க்கம் தொடர்பான என்னுடைய அறிவை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயணம் செய்து போய் அவரை பார்க்கிறாரு. அவருக்காக காத்து கிடக்கிறார். அந்த காத்து கிடக்கிற அந்த நேரத்தில் கடுமையான ஒரு காற்று வீசுகிறது. அரபு நாடுகள்ல அந்த பாலைவனத்துல திடீரென்று சில புழுதி காற்றுகள் வீசும். அந்த புழுதி காற்றுகள் வந்தால் அந்த பாலைவன மணலையெல்லாம் தூக்கி அள்ளி வாரி வீசி விட்டு செல்லும். அப்படியான ஒரு காற்று வீசியது. நான் படுத்திருப்போதோ அவருடைய வீட்டு வாசலில், எந்த திரையும் இல்லை, எந்த மறைவும் இல்லை, என்னை அந்த மண்ணிலிருந்து காட்கின்ற எந்த சுவரும் இல்லை. அப்போது அந்த காற்று என்னுடைய முகத்திலே அந்த காற்று மண்ணை வாரி இறைத்து விட்டு சென்றது. அவ்வளவு புழுதியையும் அவ்வளவு வெப்பத்திலேயும் பாலைவன உஷ்ணத்திலே வீட்டு வாசல்ல நான் படுத்திருந்தேன். அந்த புழுதி காட்டு உஷ்ணத்தை கிளப்பி கொண்டு, புழுதியை கிளப்பி கொண்டு வருகிற பொழுது என்னுடைய முகத்தில் மண்களை எல்லாம் படித்து விட்டு வாரி இறைத்து விட்டு சென்றது. ஆனாலும் நான் அங்கேயே இருந்தேன். ஏன்?
ஒரு ஹதீஸை கத்துக்கிறது, ஒரு செய்தியை கத்துக்கிறது. நபிகளார் சொன்ன ஒரு பொன்மொழியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டு வாசல்ல இருந்தேன். அப்புறம் அவர் வந்தார். வந்து என்னை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, அல்லாஹுடைய தூதர் அவர்களின் பெரிய தந்தை மகனார் நீங்கள். நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்திருப்பேனே. ரசூலுல்லாஹ்க்கு இவர் யாரு? ஒன்னு விட்டு தம்பி. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரும் இவருடைய தகப்பனாரும் உடன் பிறந்தவர்கள். அப்ப இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்னு விட்டு தம்பி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினராக இருக்கின்ற நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் உங்களை தேடி வந்திருப்பேனே என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா என்று அந்த வீட்டிற்கு சொந்தக்காரரான மனிதர் கேட்கிறார். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இல்ல, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை எனக்கு தான். தேவை இருக்கின்ற நான் உங்களிடத்தில் வருவதுதான் சரியானதை தவிர உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் ஹதீஸ் அறிஞ்சுக்கணும், நான் செய்தி அறிந்துக்கணும்னா நான் கஷ்டப்படுகிறேன், நான் பயணம் செய்கிறேன், நான் சிரமத்தை தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, இது ஒரு உதாரணம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல மற்ற நபி தோழர்களுக்கெல்லாம் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சான்று. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம் என்பது எந்த ஒரு சிரமம் வந்தாலும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு பேரார்வம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே, குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே, ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நமக்கு இது போன்ற ஆர்வம் இருக்கிறதா? நாம இவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லை. நாம போய் புழுதியில கடக்கணுங்கிறது அவசியமா? இன்றைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை. உணவு இல்லாம கஷ்டப்படணும்னு அவசியமா? இல்ல. பயணம் செஞ்சு போகணும், பாலைவனத்துல நடந்து போகணும், இவ்வளவு சிரமம்லாம் நமக்கு இருக்குதா? இல்ல. குர்ஆனை தெரிந்து கொள்ள, ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள இவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் நாம் அனுபவிக்க தேவையில்லை. நாம் இருக்கின்ற இடங்களில் நம்முடைய குர்ஆனை நாம் அறிந்து கொள்ளலாம், ஹதீஸ்களை அறிந்து கொள்ளலாம். நாம் அதற்கு எடுக்க வேண்டியது ஒரு சிறிய முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய நேரத்தை ஒதுக்குவதும் தான். அதற்காக முயற்சி செய்கிறோமா? நேரத்தை ஒதுக்குகிறோமா? உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ காரியங்களுக்காக, வீணான காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தை செலவிடுகிற நாம், வீணான கேளிக்கையான விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குகிற நாம், மார்க்கத்தை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுகிறோமா? குர்ஆனை படிப்பதிலே, ஹதீஸ்களை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுகிறோமா? நம்முடைய குர்ஆனுடைய அறிவு நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ஹதீஸ்களை பற்றிய தெளிவை நாம் அடைந்து கொள்ளவில்லை என்றால், அந்த மார்க்கம் யாருக்காக சொல்லப்பட்டது? ஒட்டுமொத்த அகில மக்களுக்காக சொல்லப்பட்டது. எங்களுடைய வேதம் தான் இந்த உலகத்தில் தலைச்சிறந்த வேதம், முரணில்லாத வேதம், உண்மை கருத்துக்களை உள்ளடக்கிய வேதம், மக்களின் உள்ளங்களை கவருகிற வேதம். இப்படியெல்லாம் மாறுதட்டி கொள்ளுகிற நாம் அந்த வேதத்தின் கருத்துக்களை நாம் அறிய வேண்டாமா? எத்தனையோ வீணான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குறோமே. இப்ப ஐபிஎல் நடக்குது, கிரிக்கெட், இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறாங்க. அந்த மேட்சை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு அதற்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. வேலைகள்ல இருந்தா கூட போன்ல அதை ஓபன் பண்ணி லைவா பார்த்துக்கிட்டே வேலைகள்ல ஈடுபடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நேரடியாக கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்துவிட்டு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர்? வேலையே எனக்கு இருந்தாலும் என்னிடத்துல தான் போன் இருக்குதே, நான் நேர்ல போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைனாலும் என்கிட்ட தான் இந்த போன் இருக்குதே, இதுல நான் லைவ் பார்ப்பனேன்னு தன்னுடைய வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு லைவ ஓபன் பண்ணி முன்னாடி வச்சுக்கிட்டு இதுக்கு பார்த்துக்கிட்டு இதுல முழு கவனத்தை எடுக்கிறோமே. இது மாதிரி மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு என்னைக்காவது முயற்சி செஞ்சிருக்கிறோமே? ஒரு பயான முன்னாடி போட்டு அந்த பயானில் என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, என்ன வசனங்கள் ஓதப்படுகிறது, என்ன ஹதீஸ்கள் சொல்லித் தரப்படுகிறது, என்ன விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது, நான் என்னுடைய மனதிற்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். எத்தனை பேர் முயற்சி பண்றோம்? அந்த முயற்சி இல்லையே. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது வீணான கேளிக்கையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமாங்கிறத இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இப்படி இந்த நபித்தோழர்கள்
இந்த குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு பெரும்பாடுபட்டார்கள், அரும்பாடுபட்டார்கள். இவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு மார்க்கத்தை கற்றிருந்தாலும், சிரமத்தை அடைந்து குர்ஆன் ஹதீஸை அறிந்திருந்தாலும், ஒரு அடிப்படை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அடிப்படை இன்றைக்கு சில பேர் மறுக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். என்னதான் அவர்கள் சிரமப்பட்டு குர்ஆன் வசனத்தை அறிந்திருந்தாலும், ஹதீஸ்களை அறிந்திருந்தாலும், அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான். இறைவனிடத்திலே அவர்களுக்கு மிகச்சிறந்த அந்தஸ்து இருக்கிறது, மிகச்சிறந்த கூலி இருக்கிறது. அவர்கள் அரை கைப்பிடி தர்மம் செய்து அடைகின்ற கூலியை விட உஹது மலை அளவு நாம கொட்டி கொடுத்தாலும் அடைய முடியாது. அவ்வளவு நன்மையிலே முந்தியவர்கள், நன்மையில் சிறந்தவர்கள், ஈமானில் முந்தியவர்கள், இறையச்சத்தில் முந்தியவர்கள், மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் யார்? தூதரா? இறை தூதர்கள் அல்ல. அவர்கள் இறை தூதரோடு பாடுபட்டவர்கள், நம்மை போன்ற மனிதர்கள், சிறப்பிற்குரியவர்கள், மாற்று கருத்து இல்லை. இந்த மார்க்கத்துல தர்மம் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தர்மம் செய்ய நம்முடைய உள்ளம் நம்மை உந்தி தள்ள வேண்டுமா? அந்த சஹாபாக்களுடைய வரலாறை படித்து தர்மங்களுக்கு அவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். மார்க்க சொல்லி தந்திருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் நம்முடைய உள்ளம் ஆர்வம் கொள்ள வேண்டுமா? அவர்களின் வரலாறுகளை படித்து நம்முடைய உள்ளத்தில் ஆர்வம் ஊட்டிக் கொள்ளலாம். மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டு அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு செயல்பட வேண்டுமா? அவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் ஆசையை, இறைவனின் கூலியின் மீது உண்டான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதிலே வருகின்ற சிரமங்களை, விமர்சனங்களை சகித்துக் கொள்ள வேண்டுமா? அவர்கள் கடைபிடித்த பொறுமையை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு சிறப்புகள் அவர்களுக்கு இருந்தாலும், அவர்களுடைய வாழ்வை நாம் முன்மாதிரியாக, முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டாலும், அவர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, அவருடைய மனதில் தோன்றுகிற ஒரு கருத்தை முன்மொழிகிறார். அந்த கருத்தை நாம மார்க்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்லை. இந்த அடிப்படையை நாம தெளிவாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் போற்றுதலுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், இந்த சமுதாயத்தின் மிகச்சிறந்த தலைமுறையை சார்ந்தவர்கள், இறைவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், இறைவனிடத்தில் மிகச்சிறந்த தரஜாவிற்கு சொந்தக்காரர்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். சஹாபாக்கள் எவ்வளவு அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்க கருத்துக்களாக ஆகாது. அவங்க மூலமாகத்தான் நமக்கு ஹதீஸ்கள் வந்தது. ஹதீஸ்கள் யார் அறிவித்தார்? நாம போய் டைரக்டா கேட்க முடியுமா? சஹாபாக்களின் வழியாகத்தான் நமக்கு வந்துச்சு. ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, சஹாபாக்களை அதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறைன்னு வந்துதான் நமக்கு ஹதீஸ்கள் வந்து கிடைச்சிருக்குது. அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகளை நாம் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வோம். அதே சமயம் அதே நபித்தோழர் தன்னுடைய கருத்தாக ஒரு கருத்தை முன்மொழிவார் என்றால் அந்த கருத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற அடிப்படை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் என்பவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுடைய கருத்துக்கள் மட்டும்தான், அவனுடைய வார்த்தை மட்டும்தான், அவனுடைய விளக்கம் மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் எது? திருமறை குர்ஆன். அந்த திருமறை குர்ஆனுக்கு அவன் கொடுக்கின்ற விளக்கம் எது? நபிகளாரின் வாழ்க்கை. இந்த இரண்டும் மட்டும்தான் மார்க்க சட்டமா பின்பற்றணும். நாம ஒரு காரியத்தை செய்யறோம், அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த குர்ஆன்ல இருக்குது. அதுக்கு என்ன ஆதாரம்? இது ஹதீஸ்ல இருக்குது. ஆதாரம் என்பது மார்க்க விஷயங்களுக்கு குர்ஆனிலிருந்து இருக்க வேண்டும், ஹதீஸ்களிலிருந்து இருக்க வேண்டும். இதை விடுத்து அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் இருக்கும் பொழுது அந்த பொறுப்பாளனுடைய கருத்துக்களான இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு வேறு மனிதர்களை நீங்கள் பொறுப்பாளிகளாக பின்பற்றாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை, அவர்கள் நபித்தோழர்களாக இருக்கலாம், பின்னால் வந்த தாபீன்களாக இருக்கலாம்,
தபா தாபீன்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருக்கலாம், சிறப்பிற்குரியவர்களாக இருக்கலாம், அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது இறைவனுடைய வார்த்தைகள் அல்ல. இறைவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பின்பற்றணும்னா அந்த இறைவனுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாருக்கும் வஹி வரல. வஹி வரலங்கும் பொழுது நபி தோழர்களே ஒரு கருத்தை குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் சொந்த கருத்தை சொல்லியிருப்பார்கள் என்றால் அது ஒருபோதும் மார்க்கமாகாது என்ற அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இறைவன் குர்ஆன்ல சொல்றான், அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. எது வஹி செய்தியோ அதுதான் என்னுடைய நேரான வழி. வஹி செய்தி என்பது இரண்டு வகையிலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டு விதத்திலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, நீங்கள் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் இதை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நான் குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றேன், இந்த இவருடைய கருத்தையும் பின்பற்றேன், இந்த சஹாபியுடைய கருத்தையும் பின்பற்றேன், இந்த இமாமுடைய கருத்தையும் பின்பற்றேன், இந்த 4 மதஹபுடைய கருத்தையும் பின்பற்றேன். இப்படி பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அப்படிங்க பலதை தேடி போவீர்கள் என்றால் குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறேன், சஹாபியுடைய கருத்தை ஏத்துக்கிறேன், இமாம்களுடைய கருத்தை ஏத்துக்கிறேன், இப்படி பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு வழியில் உங்களால் இருக்க முடியாது. நீங்க சொல்லிக்கலாம் நான் குர்ஆன் ஹதீஸை விடலையேண்டு, ஆனால் மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் போய்விட்டாலே அங்கே குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டீர்கள், இறைவனின் வழியை மறந்து விட்டீர்கள் என்பதுதான் பொருள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். இது நமக்கு மட்டும்தான் சட்டமா? உலகம் தோன்றியதிலிருந்து ஆதம் நபியிலிருந்து உலகம் அழிகின்ற வரை இதுதான் சட்டம். ஆதம் நபியை முதலாக இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்புகிற பொழுது அவர்களிடத்தில் சொல்லிய வார்த்தை, முதல் கட்டளை, ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உலகத்துக்கு போங்க, வாழுங்கள், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும். எல்லா பேரையும் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தான்ல. ஆதம் நபி அறிவில் குறைந்தவர்களா? உலக மனிதர்களில் மிகச்சிறந்த அறிவாளி, புத்திசாலி. அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பெயர்களையும் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்படின்னா எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய அறிவாளி. உலகம் தோன்றியதிலிருந்து அழிகின்ற வரை, மறுமை வரை உள்ள எல்லா பெயர்களின் ஞானமும் ஆதம் நபிக்கு இருந்தது. அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவர்கள், அறிவாளி, அறிவு ஜீவி. ஆனால் அவர் மூலமாக இந்த உலக மக்கள் யாவருக்கும் இறைவன் சொன்ன கட்டளை, நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம், மிக பெரும் புத்தி கூர்மை உள்ளவராக இருக்கலாம், உங்களுக்கு நான் எல்லா ஞானத்தையும் தந்திருக்கலாம், ஆனால் என் நேர்வழி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது என்கிட்ட இருந்து தான் வரும். மார்க்க கட்டளை என்பது, மார்க்க சட்டதிட்டம் என்பது, எது ஹராம் என்பது, எது ஹலால் என்பது, வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பது, இப்படியான எல்லா சட்டதிட்டங்களும் மார்க்கத்தின் அடிப்படைகளும் என்னிடமிருந்து வரும். அதை பின்பற்றுபவர் தான் மறுமையில் வெற்றி பெறுவார். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் கட்டளை என்னன்னா, வஹியை மட்டும் பின்பற்றணும், குர்ஆனையும் ஹதீஸ்களை மட்டும் பின்பற்றணும். இதை தாண்டி வேறு மனிதருடைய கருத்தை நாம் மார்க்கம் என்று கருத ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய வழிகேட்டுல போய் தள்ளிடும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் இப்படி சொல்றதுனால சஹாபாக்கள் நாம் ஒன்னும் கொச்சைப்படுத்தல. நம்முடைய உரைகள் இந்த 6 நாள் தொடர் உரைகளிலேயும், இது அல்லாத மற்ற உரைகளிலேயும் நாம் மக்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுது, அறிவுரை சொல்லுகிற பொழுது, மக்களுக்கு உத்வேகம் அளிக்கிற பொழுது, குர்ஆன் வசனத்திற்கு முன்னுதாரணமாக, ஹதீஸ்களுக்கு முன்னுதாரணமாக சஹாபாக்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் தான் எடுத்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு உரையிலேயும் சஹாபாக்கள் போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள், அவர்களுடைய தியாகங்கள் மெச்சப்படுகிறது. ஆனால் அந்த புகழ்ச்சி, அந்த போற்றுதல்லாம், அந்த அவர்களின் மீது நாம வச்சிருக்கிற நேசம், பாசம் எல்லாம் இறை அதிகாரத்துல தலையிட வைப்பதற்கல்ல. போற்றுவோம், புகழ்வோம், ஆனால் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கமாக ஆக்கப்படணுமா? அதுல தான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில்
இப்படியான ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே புகுத்துகிறார்கள். சஹாபாக்களின் நேசத்தை மக்கள் மத்தியிலே தவறாக பயன்படுத்தி சஹாபாக்களின் மீது உள்ள பாசத்தையும் நேசத்தையும் வச்சு சஹாபாக்களை பின்பற்றணும், அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ, என்ன கருத்தையெல்லாம் முன்மொழிந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன்ல பாரு, ஹதீஸ்ல பாரு, இல்லைன்னா சஹாபாக்களுடைய கருத்தை பாரு, அந்த கருத்தை நீ மார்க்க சட்டமாக எடுத்துக்க, இப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது உண்மையான சஹாபாக்கள் மீது வைக்கிற பாசமா? இது உண்மையிலே அவர்களின் மீது கொண்டிருக்கிற பாசமா என்றால் இது உண்மையான பாசம் அல்ல. அந்த பாசத்தை, அவர்களின் மீது வைத்திருக்கிற நேசத்தை, நன்மதிப்பை தவறாக மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் எந்த மார்க்கத்தை தன்னுடைய ரத்தம் சிந்தி உருவாக்கினார்களோ அந்த மார்க்கத்தை விட்டு விலக்கி அவர்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துறதா அவர்களை பின்பற்றுன்னு சொல்றது. உண்மையிலே அது நேசம் கிடையாது, அவர்களின் மீது வைக்கிற மதிப்பு கிடையாது. அவர்களின் மீது வைக்கிற மதிப்புனா அவர்கள் எந்த கொள்கையை உயிரை கொடுத்து வளர்த்தாங்க, எந்த கொள்கையை அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வளர்த்தார்கள், உதிரம் சிந்தி உருவாக்கினார்கள், அப்படிப்பட்ட அந்த வஹியை மட்டும் பின்பற்றணுங்கிற கொள்கையில நாம நிற்கும் பொழுதுதான் அவங்க தியாகத்தை நாம புகழுகிறோம்னு அர்த்தம், அவங்க தியாகத்துக்கு நாம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அது இல்லாம நான் சஹாபாக்களை மதிக்கிறேன் புகழுகிறங்கிற பேர்ல சஹாபாக்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ, அதை குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததை எதையெல்லாம் முன்மொழிந்தார்களோ அதையெல்லாம் நான் மார்க்க சட்டமா பின்பற்றுவேன்னு அவர்களுடைய சொந்த கருத்தை மார்க்கமா ஆக்க போயிட்டோம்னா இது சஹாபாக்களுடைய தியாகத்தை, அவர்கள் வளர்த்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவது. இந்த அடிப்படையை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நபி தோழர்களே இப்படி கிடையாது. நபி தோழர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் யார்? மனிதர்கள். அவர்களுக்கு பல சட்டங்கள் தெரியாம இருந்திருக்குதே, தெரியாம இருக்குதுன்னு நம்ம சொல்றதுனால அவர்களை கொச்சைப்படுத்துகிறோமா, திட்டுகிறோமா, வசைபாடுகிறோமா? இல்லை, அவங்களுக்கு தெரியலைங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, நாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டோம், வணிகத்தில் ஈடுபட்டோம், எல்லா நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்வோடு இல்ல, நபிகள் நாயகம் குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள், குடும்பத்தோடு அவர்கள் என்ன சட்டத்தை சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தான் தெரியும். நபிகள் நாயகம் பயணத்துக்கு புறப்பட்டு செல்வார்கள், அந்த பயணத்தில் என்ன சொன்னார்கள் அவர்களுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தருணத்தில் சொன்னது எல்லாமே எல்லா சஹாபாக்களுக்கு தெரியாது. அந்தந்த நேரத்தில் யார் யார் அவர்களோடு இருந்தார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த நபித்தோழர், இரண்டாவது கலிஃபா, மிகப்பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் உள்ளவர். எந்த அளவுக்கு ஆர்வம்னா மதீனாவுக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரத் பண்ணி, மார்க்கத்தையும் கத்துக்கணும், பொழப்பையும் பார்க்கணும். ஏன் ஒன்னும் இல்லையே, எல்லாத்தையும் தான் மக்களை விட்டுட்டு வந்துட்டாங்களே, எதுவுமே இல்லை, சொத்து பத்தி எதுவுமே கிடையாது, சாப்பாடுக்கு வழி இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, இப்ப பொழப்புன்னு ஒண்ணு வேணும். அதே சமயம் மார்க்கத்தையும் கத்துக்கணும், அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை விட்டுடவும் கூடாது. என்ன பண்றாங்கன்னா இவருடைய அண்டை வீட்டுக்காரரோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, முறை வைத்து போவது அப்படின்னு. அது என்ன முறை வைத்து போவதுன்னா, இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ்விடத்துல போயிடுவேன், நீ கடை வீதிக்கு போகணும், ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து மார்க்க தகவல்களை உபதேசங்களை நான் அறிந்து கொள்வேன், நீ கடை வீதிக்கு போய் சம்பாதிக்கணும். ரெண்டு பேரும் கடைசியில் ஒண்ணு கூடி நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன், நீ சம்பாதிச்சதுல இருந்து பாதி எனக்கு. நாளைக்கு நான் கடை வீதிக்கு போவேன், நீ ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், ரசூலுல்லாஹ் சொன்ன தகவல்களை எல்லாம் கேட்டுட்டு நீ வரணும், நான் சம்பாதிச்சுட்டு வருவேன், ரெண்டு பேரும் இதை நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் சம்பாதிச்சதுல பாதி உனக்கு. முறை வைத்து போனாங்க. இவ்வளவு மார்க்கத்தில் ஆர்வம் உள்ளவர், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய நீதிமான். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சில செய்திகள் தெரியாம தான் இருந்தது. அவரை உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார். வீட்டில் அனுமதி கேட்கிறார், ஏன்னா வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற ஒழுக்கம், சலாம் சொல்ல வேண்டும். அப்ப 3 முறை சலாம் சொல்லி பார்க்கிறார், பதில் எதுவுமே இல்லை, திரும்பி போயிடுறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே ஒரு வேலையாக இருந்ததினால் இது அவர்களுடைய கவனத்துக்கு வரல, அந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார், பதில் சொல்லலைன்னு உடனே போயிடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவருக்கு தெரியுது அபூ மூஸா வந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்ப திரும்ப போய் பார்க்கிறாரு, ஆளை காணும், ஆளை அனுப்பி பார்க்கிறாரு, ஆளை காணும். அப்ப கூப்பிட விடுறாரு, போய் அபூ மூஸா கூட்டிட்டு வாங்க, அவர் வந்தாரு போயிட்டாரு, கூப்பிட்டுட்டு வாங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் வந்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள்,
வந்தீங்க, கூப்பிட்டீங்க, போயிட்டீங்களே, நான் ஒரு வேலையா இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிக்கலாம்ல அப்படிங்கிறார். அப்ப அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், இப்படித்தான் நான் நபிகள் நாயகத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். இது ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அனுமதி வேண்டுதல் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறி. 3 முறை அனுமதி கேட்டேன், பதில் வரவில்லை, திரும்ப சென்று விட்டேன். இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், இதை நான் ஒன்னும் கேள்விப்பட்டதில்லையே. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததாக நான் ஒன்னும் கேள்விப்பட்டதில்லையே. தீனி அலா தாலிக பையினா, நீங்க சொன்ன இந்த மார்க்க விஷயத்துக்கு ஒரு ஆதாரத்தை நீங்க கொண்டு வாங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் ஏத்துக்க முடியாது, ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. இவர் போய் பார்க்கிறாரு, திண்ணை தோழர்கள்ல கேட்கிறாரு, மற்றவர்கள்ட்ட கேட்கிறாரு, யாருக்குமே தெரியல. அப்போ சொல்றாங்க கொஞ்சம் பேரு, அபூ சயீதுன்னு ஒரு இளைஞர் இருக்கிறார், அவருக்கு இந்த செய்தி தெரியும், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரை போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சான்றாக ஆதாரமாக கொண்டு போங்க. அப்ப அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாரு, அவருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கூட்டு போறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அபூ சயீத் அவர்களும் இந்த அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த ஒழுக்கம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் காட்டி கொடுத்த செய்தியை எடுத்து சொல்றார். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் தான் இங்கே கவனிக்கத்தக்கது. நாங்கள் அல்லாஹுடைய தூதர்களுடைய காலத்தில் வியாபாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால நிறைய செய்திகளை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு சாப்ட்வேர் இருக்குது, மொபைல் இருக்குது, வார்த்தை அடிச்ச ஹதீஸ்கள் வந்து கொட்டி விடுகிறது, தொகுக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகத்து காலத்தில் ஹதீஸ்கள் தொகுக்கப்படாத காலகட்டத்தில் அவரவர்களுக்கு என்ன தெரிந்ததோ அதை வைத்துத்தான் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா ஹதீஸ்களையும் அறிந்த ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. குர்ஆனை மனனம் செஞ்சவர்கள் இருந்தாங்கல்ல, முழு குர்ஆனை மனனம் செய்தவர்களை போல முழு ஹதீஸ்களையும் இவர் மனனம் செய்திருக்கிறார், ஒரு நபித்தோழர் கூட காட்ட முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அமல் செய்து கொண்டிருந்தார்கள். மிகச்சிறந்த நபித்தோழர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கு இந்த செய்தி தெரியலையே. நபித்தோழர்கள் என்பதனால் அவர்களுக்கு மார்க்கம் தொடர்பான எல்லாமே தெரியும் என்பது உறுதி கிடையாது, நிச்சயம் கிடையாது. அவர்களுக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கும். அவர்களுக்கு தெரியாததினால் தெரிந்ததை வைத்து அவர்கள் அமல் செய்து கொண்டிருந்தார்கள், மார்க்கத்தை கடைபிடித்தார்கள். ஆனா நமக்கு தெரிகிற பொழுது, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கிடைச்சிட்ட போது என்ன குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது அதைத்தான் பின்பற்றணுமே தவிர உமருக்கு தெரியலையே, அபூபக்கர் சொல்லலையே, உஸ்மான் சொல்லலையே, அலி சொல்லலையே. இப்படி நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு நபித்தோழர்களை ஆதாரமாக ஆக்கக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லுகிற அடிப்படையான விஷயம். அதே போல இன்னும் சில வரலாறு பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய கல்விமான். பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழியர் என்றால் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆண்களுக்கு இணையாக ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள், மிகப்பெரிய அறிவு ஜீவி, அறிவு சுடராக திகழ்ந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம், இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டு கற்றுக்கொண்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ்வோடு அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்து தெரியல. லுஹா தொழுகை இருக்குல்ல, முற்பகல் நேரத்தில் தொழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்து லுஹா தொழுகை. இந்த லுஹா தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்து என்று ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் லுஹா தொழுகை தொழுது நான் பார்த்ததே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தோடு பிணைந்து வாழ்ந்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொழுது நான் பார்த்ததே இல்லை. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க லுஹார் தொழுகை தொழுவீங்களா? இல்ல, நான் தொழுவுறது இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவாரா? இல்ல, அவர் தொழுது நான் பார்த்தது இல்லை. சரி, ரசூலுல்லாஹ் தொழுவாங்களா? இல்ல, எனக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி எனக்கு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாயகி அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த ஆளுமைகள், மிகச்சிறந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள். ரசூலுல்லாஹ் லுஹா தொழுத செய்தி அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு சுன்னத் அவர்களுடைய கவனத்துக்கு வரல. ஏன்னா அன்றைக்கு இருந்த வசதி அவ்வளவுதான். முழு ஹதீஸ்களும் தொகுக்கப்படாத காரணத்தினால அவரவர்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சோ அதை வைத்து அமல் செய்தார்கள்.
அதனால அவர்கள் செய்ததை வைத்து நாம மார்க்க ஆதாரம் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு மார்க்கம் என்பது மனித கருத்துக்கள் கிடையாது. குர்ஆனும் குர்ஆனுக்கு விளக்கமான நபிகளாருடைய வாழ்க்கையும் தான். இந்த இரண்டும் தான் பின்பற்ற தகுந்ததை தவிர மற்ற யாராக இருந்தாலும் அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள், நபித்தோழர்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் கருத்துக்கள் ஒருபோது மார்க்கமாகாது என்பதை புரிஞ்சுக்கணும். இது நபித்தோழர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நபித்தோழர்களுடைய பெயர்ல சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களுடைய வார்த்தைகளும் மார்க்கம் தான், அதுவும் பின்பற்ற தகுந்ததுதான். குர்ஆன், ஹதீஸ், அடுத்தது சஹாபியுடைய கூற்று, அதையும் மார்க்க ஆதாரமாக நாம எடுத்துக்கணும். இப்படின்னு சஹாபாக்களின் பெயரால் தவறான கொள்கையை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறான கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். வழிகட்ட வழியின் பக்கம் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா சஹாபாக்கள் தெளிவா இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு தெளிவா இருந்தாங்கன்னா, வஹியை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. யாருடைய கருத்தும் மார்க்க ஆதாரம் கிடையாது. இவங்க சஹாபாக்களை பின்பற்றதா இருந்தா சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதுதானே பின்பற்றணும். உண்மையில் சஹாபாக்களை பின்பற்றுறதுன்னா சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும்னு இருந்தாங்க. சஹாபாக்களை நேசிக்கிறதுனா, மதிக்கிறதுனா, அவர்கள் எந்த கொள்கைக்காக தியாகம் செய்தார்கள், உயிரை விட்டார்களோ அந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்பதை பின்பற்றணும். அதை விட்டுட்டு அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக சஹாபாக்களுடைய கருத்துக்களும் மார்க்கம் தானே, சஹாபாக்களுக்கு எதிராகவே அவர்களுடைய கொள்கையை மாற்றக்கூடிய காரியத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த வஹியை மட்டும் பின்பற்றணுங்கிற அந்த பிடிமானம் இருந்துச்சுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர் சொல்லுகிறார், இந்த தமத்து முறையில ஹஜ்ஜி செய்யறது, ஹஜ்ஜில 3 வகை இருக்கு. அதுல ஒரு வகை என்னன்னா தமத்து முறையில ஹஜ்ஜி செய்யறது. தமத்து முறைனா என்ன? உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிடுவாங்க, போய் உம்ராவை முடிச்சிடுவாங்க. உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராமை களைந்து விட்டு அங்கே ஹரமிலேயே மக்காவிலேயே தங்கி ஹஜ்ஜு மாதம் வரை அங்கேயே தங்கி பிறகு மீண்டும் ஹஜ்ஜு மாதம் வந்தவுடன் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்வதற்கு தான் தமத்து முறை ஹஜ்ஜி அப்படிம்பாங்க. இந்த தமத்து முறை ஹஜ்ஜு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்த ஒன்று, ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒன்று. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்த, இறைவன் குர்ஆன்ல சொன்ன இந்த ஹஜ்ஜு முறையை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தடை செய்கிறார். இப்படி தமத்து முறையில ஹஜ்ஜு செய்யக்கூடாது அப்படிங்கிறார். குர்ஆன் சொல்லுது தமத்து முறையில ஹஜ்ஜு செய்வதற்கு குர்ஆன் ஆதாரம் இருக்கு, நபிகள் நாயகம் அனுமதி அளித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்க விஷயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தடை செய்கிறார். அவர் சிறந்த நபித்தோழர் தான், அவர் மிகச்சிறந்த ஆளுமை தான், மிகச்சிறந்த தியாக செம்மல் தான், இந்த மார்க்கத்துக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி அள்ளி கொடுத்த கொடை வள்ளல் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு தெரிந்த அடிப்படையில், அவருக்கு தெரியாத மார்க்கத்தில் சில விஷயங்கள், சில ஹதீஸ்கள் அன்றைய காலகட்டத்திலே முழுமையாக தொகுக்கப்படாத காரணத்தினால அவருக்கு தமத்து முறையில் ஹஜ் செய்யறது பத்தி தெரியல, அதனால இல்லைன்றார். அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இது பற்றி கேட்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், மா குன்து லஅத சுன்னத்த நபி லி கௌலி அஹதின். எந்த ஒரு தனி மனிதரின் சொல்லுக்காக, யாருடைய சொல்லுக்காகவும் நபியினுடைய சுன்னத்தை நான் விடமாட்டேன். எனக்கு மார்க்கம்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான், குர்ஆன் ஹதீஸ் தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களின் கருத்தை நான் பின்பற்ற மாட்டேன். அலி ரலியல்லாஹு அவர்கள் யார்? நபித்தோழர். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யார்? நபித்தோழர். ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர் பின்பற்றுகிறாரா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகுதான் ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழருடைய கருத்தை பின்பற்றல. அப்படியா? உஸ்மான் சொல்லிட்டாரா தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? நபித்தோழர்கள் சொன்னாலும் மார்க்கம் தான், அதனால தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடாது, இப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். மார்க்கம்னா யாரு மார்க்கம்? உஸ்மான் மார்க்கமா? நபிதான் மார்க்கம், நபியின் சுன்னத்து தான் மார்க்கம். அதை தான் நான் பின்பற்றுவேனே தவிர யாரின் சொந்த கூற்றுக்காகவும் மார்க்கத்தை நான் விட்டுட மாட்டேன். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். அப்ப நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த நபித்தோழர்களுடைய இந்த வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன?
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நபித்தோழர்களின் மீது உள்ள வைத்திருக்கிற நாம் மதிப்பு, அவர்களின் மீது நாம் வைத்திருக்கிற நேசம் அளவு கடந்து சென்று அவர்களை மார்க்கமாக பின்பற்றுவேன் என்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். தர்மத்துக்கு முன்னுதாரணம், தியாகத்துக்கு முன்னுதாரணம், வழிபாட்டுக்கு முன்னுதாரணம். அது மாதிரி நான் தொழுகணும், அவர்களை மாதிரி நான் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும், தர்மத்தில் ஈடுபடணும், முன்மாதிரியா எடுத்துக்கலாம், ரோல் மாடலா எடுத்துக்கலாம். மார்க்க சட்டமா எடுத்துக்க முடியுமா? முடியாது என்று திட்டவட்டமாக திருமறை குர்ஆனும் நமக்கு சொல்லுகிறது. அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை அதுதான் நமக்கு உணர்த்தது. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர் பின்பற்றல. இன்னும் பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரு என்ன பண்றாருன்னா தமத்து முறையில ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு மனிதர் போய் கேட்கிறார். சிரியா நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் கேட்கிறார், இது மாதிரி தமத்து முறையில ஹஜ் செய்யலாமா அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு இல்ல பண்ணக்கூடாதுன்றார். அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரார், தகப்பனார்ட்ட கேட்டுட்டு மகன்கிட்ட வரார். தமத்து முறையில ஹஜ் செய்யலாமா அப்படிங்கிறார். ஏன் தாராளமா செய்யலாமே அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்க தகப்பனார் செய்யக்கூடாதுங்கிறாரே. தகப்பனார் என்ன சொல்றாரு? தமத்து முறையில ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறார். மகன் செய்யலாங்கிறார். செய்யலான்னு மகன் சொன்ன உடனே உங்க தகப்பனார் கூடாதுன்னு தடுக்கிறாரே அப்படின்னு அவரிடத்த அந்த மனிதர் கேட்கிறார். அப்ப அவருடைய வார்த்தையை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அம்ர அபி நத்தபிஉ அம் அம்ர ரசூலுல்லாஹ், நாம ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றணுமா என் தகப்பன்ற கட்டளை பின்பற்றணுமா? மார்க்கம்னா நமக்கு யாரு? ரசூலுல்லாஹ்வா என்னுடைய தகப்பனார் உமரா? அவர் என் தகப்பனார் தான், அவரை நான் மதிக்கிறேன் தான், அவர் என்னுடைய நேசத்திற்குரியவர் தான், என்னுடைய பாசத்திற்குரியவர் தான், அவருக்கு நான் நல்லுபகாரம் செய்வேன். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவருடைய வார்த்தையா குர்ஆன் ஹதீஸின் வார்த்தையா என்றால் எனக்கு குர்ஆன் ஹதீஸின் வார்த்தை தான், நபிகளாரின் கட்டளை தான், அதுதான் மார்க்க அந்தஸ்தை தவிர வேறு எந்த மனிதரின் சொந்த கூற்றம் மார்க்கமாக ஆகாது. நபிகள் நாயகம் தமத்து முறையிலே ஹஜ் செய்திருக்கிறார்கள். என் தகப்பனார் தடுத்தாலும் அவர் தடுப்பது மார்க்கம் அல்ல. நபிகளாரின் வார்த்தை மட்டும்தான் மார்க்கம், குர்ஆனின் வார்த்தை மட்டும்தான் மார்க்கம், ஹதீஸின் வார்த்தை மட்டும்தான் மார்க்கம். எந்த தனி மனிதரின் சொந்த கூற்றும் மார்க்க ஆதாரம் கிடையாது என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தது. வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். ஒரு நபித்தோழர் மாற்றி சொல்வார், அவருக்கு தெரிந்ததை வைத்து அவர் சட்டம் சொல்வார். எல்லா செய்தியும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அவருக்கு என்ன தெரிந்ததோ அதை வைத்து சட்டம் சொல்றாரு. அதனால அது மார்க்கம் ஆயிடுமா? அவருடைய சொந்த கருத்து அதே குர்ஆன் ஹதீஸினுடைய அந்தஸ்தை பெற்று விடுமா? அது பின்பற்றப்பட வேண்டியதா? நம்முடைய மறுமை வெற்றிக்கு அது வழிவகுக்குமா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற பொழுதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கு அது வழிவகுக்கும். இன்னும் பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னா, அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு மார்க்கம் தொடர்பான ஒரு சட்டம் தொடர்பாக ஒரு கேள்வி தொடுக்கப்படுகிறது, சொத்துரிமை சம்பந்தமா. அவர் போய் கேட்கிறாரு, ஒரு மனிதர் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட, ஒரு மனிதர் மௌத்தாயிட்டார். அந்த மௌத்தானவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, ஒரு மகள், பெண் மகள் இருக்கிறாங்க. மகனுடைய மகள் இருக்கிறாங்க, பேத்தி. ஒரு மகளு, மகனுடைய மகள், பேத்தி இருக்கிறாங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, உடன் பிறந்த சகோதரி. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. அவருடைய சொத்தை எப்படி பிரிக்கிறது? இதுதான் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேள்வியா கேட்கிறாங்க. அதுக்கு அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி, பேத்திக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார். நீங்க இப்னு மஸ்ஊத்தையும் போய் கேட்டுங்க அப்படின்றார். அந்த கேள்வி கேட்டவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வரார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவர் சொல்றாரு, அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டவர், இப்படி அபூ மூஸாட்ட கேட்டேன், அவர் இந்த பதிலை சொன்னார், இது சரிதானா, இதுதான் மார்க்கமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வார்த்தையை பாருங்க, இதுதான் கரெக்ட்னு நான் சொன்னேன். இப்னு மஸ்ஊத் நபி தோழர் தானே, அவர் சொன்னா மார்க்கம் சட்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அது கரெக்ட்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா, லக்கத லலல்து இதன், அப்ப நான் வழிகெட்டவனா ஆயிடுவேன், வழிகெட்டவனாக நான் ஆகிவிடுவேன். வமா குன்து மினல் முஹ்ததீன் வமா அன மினல் முஹ்ததீன், நான் நேர்வழி பெற்றவனாக ஆக முடியாது. நான் நேர்வழி பெற்றவன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நான் இதுக்கு பதில் சொல்லணும்.
அபு மூசா என்ற நபித்தோழர் தான் சொல்லிட்டாரே என்று நான் பதில் சொன்னேன்னா நான் வழி தவறியனா ஆயிடுவேன், நான் நேர்வழி பெற்றவனா ஆகிட முடியாது. இப்படி அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு அதற்கான பதிலை சொல்லுகிறார். மகளுக்கு பாதி, பேத்திக்கு 1/6, மீதி உள்ளது சகோதரிக்கு போகும். இப்படிதான் ரசூலுல்லாஹ் இதற்கு பதில் சொன்னாங்க. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்தை பிரித்து கொடுத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர் தான், அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் நபித்தோழர் தான். இந்த நபித்தோழர் அந்த நபித்தோழரின் கருத்தை பின்பற்றல. அவர் நபித்தோழர் தானே, அவருடைய கருத்து மார்க்கம் தானே, அப்படி போகல. அப்படி போனா நான் வழிகட்டவனாயிடுவேங்கிறார். அதுதான் குர்ஆனுடைய பார்வை. குர்ஆனுடைய பார்வை என்பது நாம குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும். அதை விட்டு ஒரு தனி மனிதரின் கருத்தை, அவர் நபித்தோழராக இருந்தாலும் இமாமாக இருந்தாலும் பின்னால் வந்த அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களின் கருத்து மார்க்கம் என்று நாம் பின்பற்றினால் அது வழிகேட்டில் தான் தள்ளும் என்பதற்கு இந்த நபித்தோழரின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. அப்ப இப்படி நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த நபித்தோழர்கள் அவர்களுக்கு தெரிந்த செய்திகளை வைத்து அவர்கள் அமல் செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியாது, எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் செயல்படவில்லை. அன்றைக்கு என்ன வசதி இருந்துச்சு, முயற்சி பண்ணாங்க, கத்துக்கணும்னு பாடுபட்டாங்க, உழைத்தார்கள். ஆனா அன்னைக்கு இருந்த வசதி அவ்வளவுதான். எல்லா ஹதீஸையும் எல்லாராலையும் அறிய முடியாது. எந்த அளவுக்குன்னா தயம்மும் சட்டம் சில பேருக்கு தெரியல. இன்னைக்கு தயம்மும் சட்டம் நமக்கு தெரியுதுல. தயம்மும்னா என்ன, உதுவுக்கு பகரம். நமக்கு தண்ணீர் இல்லைன்னா, பயணத்தில் இருந்தா, நோயாளியா இருந்தா தயமும் என்ற சலுகையை மார்க்கம் தருது. நீங்க மண்ணை தொடுங்க, கையை ஊதிடுங்க அல்லது தட்டிடுங்க, முன்கைகளை 2 முன்கைகளையும் தேய்த்து கொள்ளுங்கள், பிறகு முகத்திலே தேய்த்து கொள்ளுங்கள், இதுதான் தயமும், இது உழுவுக்கு பகரமானது, நீங்கள் தொழுது கொள்ளலாம். இது மார்க்கம் சொல்கிற ஒரு சலுகை. இன்னைக்கு இந்த சட்டம் நமக்கு தெரியும். ஆனா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நிறைய நபித்தோழர்களுக்கு இது பற்றிய சட்டம் தெரியவில்லை. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது போன்ற இந்த சட்டம் அவங்களுக்கு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், மூமின்களின் தலைவரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் குளிப்பு கடமையாயிட்டேன், எனக்கு தண்ணி கிடைக்கல, நான் தொழலாமா அப்படிங்கிறார். தண்ணி கிடைக்கிற வரை நீ தொழக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப பக்கத்தில் இருந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், மூமின்களின் தலைவரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் போயிருந்தோம். அப்போ நமக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, அப்ப தண்ணி கிடைக்கல. உடனே நான் என்ன பண்ணினேன், மண்ணில் போட்டு கடந்து புரண்டேன், நான் தொழுதேன். ரசூலுல்லாஹ் இந்த நிகழ்வை பத்தி சொன்னோம், தண்ணி கிடைக்கலங்கிறதுனால நீங்க தொழாம இருந்தீங்க, ஆனா நான் மண்ணுல போறேன்ட்டு தொழுதேன். நம்ம 2 பேரை பத்தி தகவலை ரசூலுல்லாஹ் சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ புரண்டு இருக்க தேவையில்லையே, நீ இப்படி தட்டி கைகளில் தேய்த்து கொண்டு முகத்தில் தேய்த்து கொண்டால் போதுமானதே அப்படின்னு இந்த தயமும் சம்பந்தமாக நமக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நினைவில்லையே, நீ அல்லாஹ்வை பயந்துக்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு முறை, ஒரு சலுகை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே நிகழ்வில் சம்பந்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறந்திருக்கிறார். காரணம் என்ன, மனிதர் என்கின்ற பொழுது மறதி இருக்கும், தவறுகள் வரும். அவர்களுடைய கருத்துக்கள் ஒருபோதும் இறை அந்தஸ்தை பெறாது. குர்ஆனுடைய வார்த்தையை போல ஹதீஸுடைய வார்த்தையை போல ஆகாது. பின்பற்ற தகுந்தது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு இந்த தயமும் சட்டம் தெரியல. எந்த அளவுக்குன்னா, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத்கிட்ட கேட்கிறாரு, இது மாதிரி ஒரு மனிதருக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, அவர் தொழலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தண்ணி கிடைக்கிறவரை தொழக்கூடாதுங்கிறாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு, இல்லையே, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயமும்ங்கிற ஒரு சட்டம் தொடர்பாக ரசூலுல்லாஹ் காட்டி கெடுத்த செய்தியை நமக்கு சொன்னாங்களே, அது ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறார். இல்ல, அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தாரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏத்துக்கலையே. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கல, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லை வச்சுக்குவோம். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான மண்ணில் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. குர்ஆனுடைய வசன ஆதாரம் இருக்குதே, அப்ப ஏன் நீங்க தயமும் சட்டம் இல்லைங்கிறீங்க? இல்ல, தயமும் சட்டம் இருக்குன்னு நாம சொன்னா குளிர் அடிச்சா கூட மக்கள் தயமும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறார்.
அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை, மார்க்கம் சொன்ன ஒரு சலுகையை இவர் என்ன பண்றாரு? இல்லைங்கிறார். அப்ப நம்ம எதை பின்பற்றுறது? குர்ஆன் ஹதீஸ் இங்கே மார்க்கமா? இந்த நபித்தோழர்களின் வார்த்தை மார்க்கமா? அவர்களுடைய செயல்பாடுகள் மார்க்கமா? அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமா? எதை நாம பின்பற்றுவது? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது இந்த மார்க்கத்தில் பின்பற்ற தகுந்தது குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். இது தவிர்த்து வேறு யாருடைய கருத்து பின்பற்ற தகுந்ததல்ல. ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்துல என்ன சட்டம், என்ன ஹலால், என்ன ஹராம், இது எல்லாத்தையும் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தருவான். அவனுடைய மார்க்கம் என்கின்ற பொழுது அவன் சொல்வது மட்டும்தான் மார்க்கம். அதற்கான அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த அதிகாரத்தில் தலையிடுகின்ற விஷயம் யாருக்கும் கிடையாது. யார் சொல்வதும் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொல்வது மட்டும்தான் மார்க்கம். அந்த அல்லாஹ் நமக்கு ரெண்டு விதத்துல சொல்லித்தரான். குர்ஆன்ல சொல்லித்தரான், குர்ஆனுடைய விளக்கமா நபிகளாருடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லித்தரான். இதை இரண்டு மட்டும்தான் நாம் ஏத்துக்கணுமே தவிர மற்ற மனிதர்களின் சொற்கள், அவர்களின் கருத்துக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் மார்க்கமாக ஆகாது. அப்படி நாம மற்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம்னு பின்பற்றினா மறுமையில என்ன நடக்கும்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமையில சில முகங்கள் நரகத்துல போட்டு புரட்டப்படும். அவர்கள் புலம்புவார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது குர்ஆன் ஹதீஸின் படி மட்டும் நாங்கள் வாழ்ந்திருக்க கூடாதா? அப்படி இல்லாமல் இன்னா தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபலல்லூன சபீலா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கு, எங்களின் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் படி மட்டும் நாங்கள் நடந்திருந்தா சுவனத்தில் நுழைந்திருப்போம். அப்படி இல்லாம இதோ எங்களுடைய மூதாதையர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதையும் பின்பற்றுவேன். எங்களுடைய தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அதையும் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வேன். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் தனி மனிதர்களின் கருத்துக்களை மார்க்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அதனால் இந்த நரக படுகொலையிலே கிடக்கிறோம் என்று நரகவாதிகளின் புலம்பலை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறானே. இதை நம்முடைய உள்ளத்திலே எச்சரிக்கையாக பதிவு செய்து, சஹாபாக்கள் போற்றுதலுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள், மாற்று கருத்தில்லை. மதிப்பிற்குரியவர்கள், மாற்று கருத்தில்லை. அவர்களை மதிக்கின்றோம். எப்படி? அவர்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு மதிக்கின்றோம். அந்த மதிப்பின் அளவு என்ன என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. மதிப்பது என்றால் அவர்கள் எந்த கொள்கைக்காக பாடுபட்டு உயிர் நீத்தார்களோ, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அந்த கொள்கையை நீ பின்பற்று. அவர்கள் தியாகம் செய்தது குர்ஆன் ஹதீஸ் என்ற கொள்கைக்காக, அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவது போல, அவர்களின் அர்ப்பணிப்பை இழிவுபடுத்துவதை போல, அவர்களின் பெயராலேயே வஹிக்கு மாற்றமான ஒரு கொள்கையை உருவாக்குவது, அவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவர்களை இழிவுபடுத்துவது. அதிலிருந்து நாம விலகணும். சஹாபாக்கள் சொல்வது மார்க்கம் தான் சொல்றது அவர்களை மதிப்பதில்லை, அது அவர்களை இழிவுபடுத்துவது. இதை உணர்ந்து அவர்களை மதிப்பது எப்படி? அவர்களை மதிப்பது என்றால் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது. பின்பற்றுதல் என்பது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான். அதிலே சஹாபாக்கள் வரமாட்டார்கள். குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் தான் பின்பற்ற தகுதியான விஷயம் என்பதை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையே நமக்கு உணர்த்துகிறது என்ற பாடங்களை இந்த நிகழ்வுகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற தொடரின் கீழே ஏராளமான தகவல்களை அறிந்திருக்கிறோம். மறுமை தொடர்பாக, இந்த உலக வாழ்வு தொடர்பாக, அதே போல பொருளாதாரம் தொடர்பாக, இப்படி பல்வேறு விஷயங்களில் சஹாபாக்களின் பார்வை எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொண்டதை போல இந்த கொள்கை விஷயத்திலையும் அவர்களை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வஹியை மட்டும் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கில் புரிவான் பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.